குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. வாகன இறக்குமதிக்கு 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமுல். அதிகாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம், ரயில் தடம் புரண்டு 12 பயணிகள் காயம். நாடளாவிய ரீதியில் தொடர் கனமழை, 24 மணி நேர மண்சரிவு எச்சரிக்கை. பெட்ரோல் விலை உயர்வு, அரசுக்கு உதயநிதி கடும் கண்டனம். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாக்கத்தால் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்கத்தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தகமானி அறிவித்தலின்படி இன்று முதல் 3 மாத காலப்பகுதிகளுக்குள் இந்த 50% மேலதிக வரி வசூலிக்கப்பட உள்ளது. இருப்பினும் மே 15 அல்லது அதற்கு முன்னர் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு இந்த புதிய 50% சுங்க வரி பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த புகையிரதம் வனவச மற்றும் ஹினுபிட்டிய இடையே ரயில் மார்க்கத்தில் இன்று அதிகாலை ரயில் ஒன்று தடம் புரண்டது. பயணிகள் பெட்டியொன்று கவிழ்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 12 பயணிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ புலட் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3:25 மணிக்கு பொல்ககவெலையிலிருந்து புறப்பட்ட இந்த ரயிலானது தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு ரயிலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் தொடர் மழையை அடுத்து ரத்தினபுரி மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரத்தினபுரி, எலபாத், குருவிட்ட, ககவத்த மற்றும் நிவிதிகல ஆகிய பகுதிகளில் மண்சரிவு அபாயம் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர இது குறித்து தெரிவிக்கையில், மலைப்பாங்கான பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்கனவே மண்சரிவு அறிகுறிகள் தென்பட்ட இடங்களில் மீண்டும் சரிவடையும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலத்தில் திடீர் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள், மின்கம்பங்கள் அல்லது மதில்கள் சாய்வடைதல், தரைமட்டத்திலிருந்து திடீரென்று நீரூற்றுக்கள் தோன்றுதல் அல்லது கிணற்று நீர் நிறம் மாறுதல் ஆகிய அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மக்கள் உடனடியாக அவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். அபாய வலயங்களில் வசிப்பவர்கள் மற்றும் சரிவான பாதைகளில் பயணிப்பவர்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையை மத்திய அரசு உயர்த்தி இருப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விலையுயர்வு காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மத்தியில்
அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த வகையில் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையை மத்திய அரசு உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையை ஒன்றிய அரசு உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பொறுத்து கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று மத்திய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சியாகும். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைய ஆசிரியர் சேவையில் உள்ள சம்பள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக படிப்படியாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அதிக வருமானம் பெறும் முதல் 10 தொழில்களுக்குள் ஆசிரியர் சேவையை உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு போட்டி பரீட்சைகள் எதுவித அரசியல் தலையீடுகளுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடாத்தப்படும் என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், எதிர்காலத்தில் தரம் 9 தேசிய மட்டத்திலான பரீட்சையொன்றை நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப கல்வி அல்லது தொழிற்கல்வித்துறையை தேர்வு செய்ய முடியும் என்றும், இதற்காக 50 தொழிற்பயிற்சி நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. வாகன இறக்குமதிக்கு 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமுல். அதிகாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம், ரயில் தடம் புரண்டு 12 பயணிகள் காயம். நாடளாவிய ரீதியில் தொடர் கனமழை, 24 மணி நேர மண்சரிவு எச்சரிக்கை. பெட்ரோல் விலை உயர்வு, அரசுக்கு உதயநிதி கடும் கண்டனம். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.